90s கிட்ஸ் சாமி படங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அந்த ஹீரோயினுக்கு மாமியார் பிரச்சனை, குடும்பக்கார நாத்தனார் பிரச்சனை, அப்புறம் குடும்பக்கார ஹஸ்பண்ட் பிரச்சனை, குடும்பக்கார ஹஸ்பண்டும் அவருடைய சைடு கிக்கும் சேர்ந்து படுற பிரச்சனைகள், இதெல்லாம் தான் அந்த ஹீரோயினுக்கு வரும். அப்போ பெண் சாமியான அம்மன், கோட்டை மாரியம்மன், பாளையத்தம்மன் இவங்கெல்லாம் வந்து அம்மன் வந்து பெண் ரூபத்தில் வந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. இதே சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம ஆண் சாமியான கருப்பு ஹியூமன் ரூபத்தில் வந்து காப்பாத்துறாரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது கருப்பு ரிவ்யூ. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் போய் ஒரு படம் கருப்பு ஸ்காட்லாண்டில் போய் பார்த்து குடும்பமாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா என்னன்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் செம்ம கிளாப்ஸு விசில்ஸு சூர்யா வர்ற ஒவ்வொரு சீனுக்கும் தியேட்டரில் போயிட்டு இப்படியாப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு படம் பார்க்குறது பகுத் குஷி, பகுத் ஹாப்பி. படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். மியூசிக் சாய் அபயங்கர் மியூசிக்கல் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்ஜே பாலாஜிக்கேனே இருக்கிற அந்த கேரக்டரைசேஷன், அந்த ரைட்டிங், அந்த ஸ்டைலு, அந்த குர்க்கினஸ், அந்த எஜ்ஜி காமெடி இதெல்லாம் படத்தில் அங்கங்கே இருக்குது. படத்தில் வந்து கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளாவிலேருந்து இந்திரன்ஸ் அண்ட் அவங்களோட பொண்ணு அனகா, இவங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வர்றாங்க. கொண்டு வரப்போ நகையெல்லாம் கொண்டு வராங்க. அதை விற்று அது மூலமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட பர்பஸ். வர்றப்போ நகை திருடு போயிடுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு நாள் 2 நாளில் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. கொடுக்குறப்ப தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த நகையை நான் கொடுக்க மாட்டோம், நீங்கள் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு இது மூலமாக லாயர் வச்சு மூவ் பண்ணி தான் உங்கள் நகையை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. இந்த லீகல் லூப் சிஸ்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு காமன் மேன். ஸோ கோர்ட்டில் பேபி கண்ணன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் அந்த லாயர் டீம் மூலமாக போகிறாரு. பேபி கண்ணன் சாதாரண மக்களை ஏமாற்றி பிழைக்கிற ஒரு 3rd கிரேடு வக்கீல். இருக்கிற சிஸ்டம் லூப்போல் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஜட்ஜையும் கரெக்ட் பண்ணி அந்த கோர்ட்டையே கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு அடாவடி வக்கீல். இவங்கக்கிட்ட போய் நம்ம இந்திரனும் அவங்க பொண்ணு மாட்டுறாங்க. வக்கீல் வாய்தான்னு போட்டு இருக்கிற எல்லா சிஸ்டமும் லூப்போல் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த நகை அவங்களுக்கு கிடைக்காம எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு தருணத்தில் அந்த இந்திரன் அவங்க பொண்ணு 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, யார் அவங்கள காப்பாற்றுறா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒரு பயங்கர எமோஷ்னலான படம். ஸ்டார்டிங்லேயே இந்த படத்துக்குள்ளே நமக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு பொண்ணு வெளியூர்லேருந்து வர்றவங்க, அவங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து வச்சிடணும், இது என்னன்னா இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த இம்மீடியட் கனெக்ட் அந்த 2 கேரக்டர்ஸ் மூலமாக நமக்குள்ளே கொண்டு வர வச்சிடுறாரு. அதுதான் ஆர்ஜே பாலாஜியோட ஃபஸ்ட்டு சக்ஸஸே இந்த படத்தில். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காமல் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்தாக இந்த சிஸ்டமோட ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி தானே ஒரு கேஸில் போயிட்டு நம்மளை அலைய விட்டானுங்கள்ல, இதுதான் இப்படி தான் நடக்குது அப்படின்னு படம் பார்க்குற எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இந்த கோர்ட்டுக்கு போய் சின்ன கேஸுக்கெல்லாம் போயிட்டு அதையும் ஈஸியாக கனெக்ட் பண்ண வச்சிடறாரு. அப்புறம் இந்த மாதிரியான அடாவடி வக்கீல், இந்த மாதிரி காசு பறிக்கிறது, வாய்தா வக்கீல், ஜட்ஜ் எல்லாத்தையும் எப்படி இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற சீன்ஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5ஆம் பக்கம் பார்க்கவும் 7ஆம் பக்கம் பார்க்கவும் அப்படின்னு என்னோட ஃபைனல் ஆர்குமெண்ட்லாம் ஆர்ஜே பாலாஜி சப்மிட் பண்ணுவார். அதில் 5ஆம் பக்கத்தில் 7ஆம் பக்கத்தை என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜட்ஜு எப்படி வந்து தன்னோட ஹோல் ஜட்ஜ்மெண்ட்டே மாற்றி தீர்ப்பு பண்ணுறாரு அப்படின்றதா சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ் வந்து படத்தில் சூர்யாவே இருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். முழுக்க ஆர்ஜே பாலாஜிக்கு பில்டப்பு, அந்த பேபி கரண் அப்படின்ற கேரக்டருக்கு உண்டான எலிவேஷன், கட்ஸு, இன்ஃபேக்ட் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் லெவலுக்கு தான் அவருக்கு பல விஷயங்கள் அந்த இதில் ஃபஸ்ட்டு 35 மினிட் நடக்கும். ஒரு வில்லனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய எலிவேஷன் எல்லாம் கொடுத்தும் அதை ஹீரோ ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு புரியாத ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் ஃபேக்டராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பு வந்த பிறகு கருப்பு எப்படி வராரு, கருப்புக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு கான்வர்சேஷன் அண்ட் சேலஞ்ச் நடக்குது. அந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றதான் மீதி படமே. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ பிரமாதமாக அந்த சேலஞ்சு யார் வின் பண்ணுறாங்க, அந்த சேலஞ்சோட என்டையர் அந்த பே ஆஃப் எல்லாமே
பிரமாதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வலுக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ரைட்டிங் மோடுக்கு போயிடும். முழுக்க முழுக்க கருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒன் மேன் ஷோவாக கடவுளோட போய் எப்படி மோத முடியும் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரியானதான் எல்லா சீன்ஸுமே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த படத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன் சைடு கேமாக மாறும். கிரிக்கெட் பார்த்துருக்கப்புறம் என்னன்னா அது ஒன் சைட் கேமாக, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன் சைட் கேமாகவே இந்த படம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மாறிடும். இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். பட் ஒரு ஹை பாயிண்டான ஒரு பிரமாதமான ஒரு பாட்டு அண்ட் கிளைமேக்ஸை வச்சு கொடுக்கறதுனால நம்ம பார்க்குறப்போ இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபோட இன்டென்சிவான சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆஃபும் அண்ட் சூப்பரான ஒரு என்கேஜிங்கான கிளைமேக்ஸும் இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற இந்த விஷயத்தை நமக்கு மறந்துடுவோம். ஆக்சுவலாக படம் பார்க்குறப்போ அந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப நாள் கழித்து சூர்யாவை இப்படி பார்க்குறமே அப்படின்ற ஒரு அந்த ஜாலி மூடுக்கு போகிறதுனால இந்த படத்தோட மைனஸ் பெருசாக வெளியே தெரியாது அப்படின்றதான் ஃபேக்ட். படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் படத்தோட ரைட்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிற ரைட்டிங் அண்ட் அங்கங்கே இருக்கிற சில டயலாக்ஸை. ஹானஸ்டி அப்படின்றது ஒரு பழக்கம், அது போதை மாதிரி தான், அது அடிக்ஷன் ஆகிடுச்சு, அதுலேருந்து விடவே முடியாது அப்படின்னு நேர்மைக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பார். அதே போல் பழைய சாமி படங்களில் நான் என்ன கரண் பழைய சாமி படத்தில் வர்ற கரண் நிலைகள் ரவியா கடவுளோட போய் மோதிக்கிறது அப்படின்னு நட்டி மூலமாக ஒரு டைலாக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீனில் வச்சுருப்பார். அது கிளாப்ஸ் செம்மையாக ஆளும். இன்டர்வெலுக்கு பிறகு வர ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும். அதில் ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான கேஸுக்கு உண்டான சீன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். அதே போல் கருப்புக்கு கொடுக்குற எலிவேஷன் அண்ட் பில்டப்பு, கருப்பு கொடுக்குற சேலஞ்சு, இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராகவே இருக்கும். இன்ஃபேக்ட் படத்தில் யார் அதிக நேரம் வர்றாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் ரொம்ப நேரம் வருவார். சூர்யா அதில் ஓவராலாக பார்த்தா கம்மியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். பட் ஸ்டில் சூர்யாவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அவர் மீசையை முறுக்கிட்டு வர்றப்பையும் அந்த அனகா இந்திரன்ஸ் கேஸ் அவர் எடுத்து நடக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெருமை, அதுக்கப்புறம் அதில் வர்ற ஒரு ட்விஸ்ட்டில் அவருக்கு ஒரு அழுகை, இது எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சூர்யாவோட இதுதான் சூர்யா கிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு ஃபேனாக சூர்யா ஃபேனாக நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் டக்குன்னு டிக் அடிச்சுக்கிறாரு. காட் மோடு பாட்டில் வர்ற சூர்யாவோட டான்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலியான ஒரு மாஸ் மொமெண்ட்டு. அதே போல் கிளைமேக்ஸ் வர்றதுலேயும் அட்டகாசமான அந்த மொமெண்ட்ஸ், பீக் சம்பவம் லோடிங் அப்படின்னு த்ரிஷா அதில் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பீக் சம்பவம் லோடிங் கிளைமேக்ஸ் வரைக்கும் சூர்யா பின்னி பெடல் எடுத்திருப்பார். அண்டு த்ரிஷா அப்படின்னு சொல்கிறப்போ த்ரிஷா டெஃபினட்டாக ரொம்ப பெரிய ரோல், சூப்பர் ரோல் சொல்ல முடியாது. பட் இந்த படத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு நேர்மையான வக்கீல், அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கேஸை த்ரிஷா வச்சு தான் அவங்க கொண்டு போவாங்க. அதுவும் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது அடுத்த கட்டம். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வரும், பேயின்னு ஒரு கேரக்டர் வரும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். படத்தில் இருக்கிற நன்றாக எழுதப்பட்ட கேரக்டர்ஸில் இந்திரன்ஸ் அண்ட் அவங்க பொண்ணுக்கு உண்டான அந்த ஆர்க்கும் இந்த பேய் கேரக்டருக்கு உண்டான ஆர்க்கும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே ரொம்ப ஒரு பக்கா மாஸ் லாஜிக், நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அதே புத்திசாலித்தனமான ஒரு சேலஞ்சஸ் கடவுளுக்கும் கருப்புக்கும் நம்ம பேபி கரனுக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த புத்திசாலித்தனமான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பழைய படங்கள்லேருந்து ரெஃபரன்சஸ், பழைய படங்கள்லேருந்து மொமெண்ட்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களே வச்சு செகண்ட் ஹாஃபை கொண்டு போனதான் எனக்கு மிகப்பெரிய லெட் டவுன். பட் ஸ்டில் இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே அதுக்கு சூப்பராக நான் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னேன். அடுத்து சாய் அபயங்கர் மியூசிக்குள்ளே வரனப்போ சாய் அபயங்கர் மியூசிக்கல்னு சொல்கிறதா இல்லை சாய் அபயங்கர் மியூசிக்கல் ப்ளஸ் இறைச்சல் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாயபங்களோட மியூசிக் சுத்தமாக லெட் டவுனாக இருக்கும். பயங்கர எமோஷனல் மொமெண்ட்டில் சுத்தமாக அந்த இந்திரன்ஸ் அண்ட் அனகாவோட சில முக்கியமான போர்ஷன்ஸ் எல்லாம் மியூசிக் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு அது ஃபிட்டே ஆகாது அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சூர்யாவோட எலிவேஷன் போர்ஷன்ஸ், அந்த கருப்பு 18ஆம் படி, கருப்பு வாராண்டா, அதெல்லாம் பார்க்குறப்போ பிரமாதமாக பயங்கர ஒரு சூப்பர் மோடுக்கு போயிடும். இன்ஃபேக்ட் காட் மோடு பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்குறப்போ அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இப்போது சூப்பராக தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ராவடின்ற அந்த பாட்டும், அந்த 18ஆம் படி கருப்பு அந்த பாட்டும் எக்ஸலண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதையும் நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் சாய் அபயங்கர் மியூசிக்கல் ப்ளஸ் இறைச்சல் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கேமரா எடிட்டிங் ஒர்க்கெலாம் வந்து இருக்கும். கிராஃபிக்ஸ் காட்சிகள் அங்கங்கே சிலதெல்லாம் பிசிறு தட்டும். மூக்குத்தி அம்மனே ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த படத்தோட
ஆமீர் கான் நடித்த ஒரு ஹிந்தி படத்தோட கிட்டத்தட்ட ஒரு உல்டா தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதே போல் இந்த படத்தையும் ஒரு தனியாக வெளியிருந்து பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு ஓமை காடோட ஒரு தமிழ் வெர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஓமை காடோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அடாப்டேஷன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் டெஃபினட்டாக ஒரு ஃபேமிலியாக கொண்டாட போகிறாங்க. ஜென்ஸி பயங்கரமாக கொண்டாட போகிறாங்க. ஏன்னா சினிமா அப்படின்றது ஒரு டைம் பாஸ் தான். சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின் பண்ணணும், என்னை என்கேஜ் பண்ணணும், என்னை சிரிக்க வைக்கணும், கை தட்டணும். ரொம்ப சினி ஃபைல்ஸாக சினிமா அப்படின்றது எப்படின்னா அப்படின்றவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது கிடையாது. பட் ஒரு சூர்யா ஃபேனாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலியாக எனக்கு இது போதும் பாஸ், இந்த மாதிரியான பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.